ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும். என் செல்ல குழந்தையே, உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன்னை சந்திக்க போகின்றவரினுடைய அடையாளத்தை உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் தங்கமே, இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்றவரை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் அவரால் தான் திருப்பம் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அந்த திருப்பம் நல்ல திருப்பம். அதனால்தான் அவரை விட்டு விடாதே என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடியலாக ஒவ்வொரு நாளும் இருக்க போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய இரவு நேரத்தில் நீ நிச்சயமாக நல்ல மனநிம்மதியான உறக்கத்தை இனி எடுத்துக்கொள்ள போகின்றாய். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு, உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வாழப்போகின்றாய் அல்லவா? அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதையே தானே சொல்கின்றேன், கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் என்று. என் தங்கமே, அது கொடுத்த வழிகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அது தந்த வேதனைகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அதனால் என் பிள்ளை, அவற்றை எல்லாம் ஓரிடத்தில் வைத்துவிட்டு நீ இனி வரப்போகும் ஒவ்வொரு இரவிலும் உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இரவு என்பது தெய்வம் நமக்கு கொடுத்த வரம். அதில் நீ உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது உனக்கு அமைந்திருக்கின்றது. என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்துவிட்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் விடியல் என்பது வெற்றி விடியலாக என்றுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதை எதையும் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடம் சொல்லவில்லை. உன்னை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது உன்னை ஆறுதல் படுத்துவதற்கோ இதை நான் சொல்லவில்லை. குறிப்பாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் நிச்சயமாக உன்னை காண வரப்போகின்றார். அதை நான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை, நீ சில நேரங்களில் உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு வர இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சிலவற்றை நீ இழந்து விடுகின்றாய். என் தங்கமே, அதனால்தான் உன்னை எச்சரிப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ என்று நினைத்து நீ விரட்டி விடவும் கூடாது அல்லவா? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் முன்கூட்டியே சொல்லும் பொழுது, என் குழந்தை, நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர்தான் நம் தாய் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கிறார்கள், நிச்சயமாக நமக்கு உதவியை தான் செய்ய வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தைக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய முழு நேர வேலையுமாக இப்பொழுது இதுவே மாறிவிட்டது. என் தங்கமே, என்னிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்று நான் அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. மாறாக அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் சொல்கின்றேன். ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதை உன் தாயானவள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக தான். பிறகு நான் உனக்கு அதை கொடுத்த பின்பு நீ அந்த கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக் கூடாது அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். சில கெட்ட விஷயங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் பிள்ளை, இப்பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிட்டாய். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதை உணரத் தொடங்கிவிட்டாய். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும். நமக்கு பதிலாக வேறு யாரும் அதை சுமக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால்தான் நாம் நல்லபடியாக அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்கு அதிகமாக வர தொடங்கிவிட்டது. வாழ்க்கையில் தினமும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீ உணர தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, இந்த புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன்னால். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள், உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போக போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறது. அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது. அதனால்தான் அம்மா உன்னை அடிக்கடி தேடி வருகின்றேன். என் தங்கமே, நல்ல மாற்றத்தை கொடுப்பதும் நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. என் பிள்ளையே, என்னுடைய பொறுப்பில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பில் இருந்து தவறு விடுவது கிடையாது. என் தங்கமே, நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் ஒரு நாளும் நீ தவறக்கூடாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய தவறான முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது. வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நீ வாழக்கூடாது. ஒரு நாள் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை எட்டி பிடிப்பாய். எல்லாவற்றையும் சந்தித்து நீ வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலை நீங்குவதற்கு தான் நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார். என் தங்கமே, அவரினுடைய அடையாளத்தை அம்மா இப்பொழுது சொல்கிறேன், நீ தெரிந்து கொண்டு. என் தங்கமே, அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான். ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியது கிடையாது. ஆனால் அவர் உன் அருகில் வரும்பொழுது நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டி தீர்க்க தொடங்கி விடுகின்றாய். அவர்களை பார்த்த உடனேயே அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியை உன்னால் உணர முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வும் தோன்றும். இத்தகைய உணர்வு நீ யாரை பார்க்கிறாயோ அவர்கள் மீது உனக்கு வரப்போகின்றது. அவர் உன் அருகில் வந்தால் உனக்கு அது நிச்சயமாக தோன்றும். அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடியவர். ஏனென்றால் நான் சொன்ன தேதியில் அவர் நிச்சயமாக உன்னை காண வருவார். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும். அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். என் தங்கமே, அதுபோலதான் நாளை இவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற துணிவையும் உனக்கு கொடுக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் உனக்குள் கொடுக்கும். கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்மைதான் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஊக்கத்தை உனக்குள் கொடுக்கும். எங்கிருந்துதான் உனக்குள் இந்த சக்தி வருகின்றது என்றே உனக்கு தெரியாது. உன்னுடைய அத்தனை கஷ்டமான மனநிலையும் மாறிவிடும். எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா? வேறு என்ன வேண்டும் என்
பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன தேதியில் தெய்வத்தின் அன்பை பெற நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, நல்ல விடியலை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. தங்கமே, இரவு நேரத்தில் ஒருவேளை உனக்கு கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு உறங்க செல்வதாக தோன்றினால் கூட அவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உனக்கு போக்கி தருவேன். என் தங்கமே, இந்த நிலை இப்படியே இருக்காது. நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது என்பதை நீ முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த திருப்பங்களை நீ எதிர்நோக்கி நல்லபடியாக செல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். நடக்கும் என்று சொல்லும் பொழுது நடக்காமல் போய்விடுமோ என்று சிறு சந்தேகம் கூட உன் மனதில் வரக்கூடாது. நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்க போகிறது. இந்த வராகி நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ கனத்த இதயத்தோடு உறங்குவதால் உனக்கு உறக்கம் சரியாக இல்லாமல் போகும். என் தங்கமே, மன தெளிவு இல்லாமல் போகும். உனக்கான காரியங்கள் எல்லாமே அங்கு தடைபட்டு நிற்கும். ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விடியலில் உனக்கு இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்து கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்து வா. நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு வா. நிச்சயமாக உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான நல்லதொரு ஆறுதலுக்கான ஒரு துணையையும் உன் அம்மா நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன். என் தங்கமே, உன் கண்களில் காட்டுகின்ற அந்த நாளை நீ நிச்சயமாக தவற விட்டுவிடக் கூடாது. அதனால்தான் அம்மா உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன தேதியில் உன்னை தேடி நிச்சயமாக ஒருவர் வரப்போகிறார். நீ இந்த வராகியிடம் கேட்ட மிகப்பெரிய உதவியை அவர் மூலமாக நிச்சயமாக நீ பெறப்போகிறாய் என்பதை உன் தாயானவள் உனக்கு தெரிவிக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எந்த உதவியினை என்னிடம் வந்து கேட்டாயோ, இந்த தாயிடம் எந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ என்னிடம் வந்து உதவியினை கேட்டாயோ, அந்த உதவியினை நான் உனக்கு அவர் மூலமாக அனுப்பித்தரப் போகிறேன். நான் சொன்ன தேதியில் உனக்கு உதவி செய்வதற்காக யார் வந்தாலும் அவரை நீ விட்டு விடாதே. தானாக கிடைக்கும் உதவி எவ்வளவு பெரியது என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் உனக்கு கிடைக்க போகின்ற உதவியினை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே. என் தங்கமே, உனக்கு உதவி செய்ய வருகின்றவர் உண்மையாகவே நல்ல உள்ளம் படைத்தவர். நீ இவர் மூலமாக எனக்கு உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் என்னிடம் வேண்டியிருந்தாய். அதனால்தான் நான் அவரை உனக்கு உதவி செய்வதற்காக நேரடியாக அனுப்ப போகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்க போகிறது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அடைய போகிறது. நிச்சயமாக நீ இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறாய். என் தங்கமே, நீ நினைத்த அந்த காரியம் நிறைவேறும் நேரம் உனக்கு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ இந்த அம்மாவிடம் எதிர்பார்த்த செய்தியை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ இதுவரை எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே அறியாமல் இருக்கலாம். இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ திக்கு திணறி கொண்டிருப்பாய். அப்பொழுதுதான் உன் வராகியானவள் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவினை தருவேன். என் குழந்தையே, நீ என்னிடம் வந்து உனக்கு குழப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நல்ல முடிவினை தாருங்கள் தாயே என்று கேட்பாய் அல்லவா? அப்பொழுது எல்லாமே உனக்கு நல்ல முடிவினை உன் தாயானவள் நான் கொடுத்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது உன்னுடைய அழுகுரலானது இந்த
இந்த வராகி அம்மாவை உன்னை நோக்கி வர செய்து விட்டது. என் தங்கமே, நான் உனக்கானது என்னவோ அதை செய்து தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நான் தந்து விடுகிறேன். இனிமேலும் ஒரு நாளும் நான் தாமதிக்க மாட்டேன். என் குழந்தையே, நீ அவமானப்படும் போது எல்லாம் நிச்சயமாக ஒரு புதிய அவதாரத்தை எடுத்துவிடு. நீ அவர்களால் அவமானப்பட்ட அந்த இடத்திலே நல்ல குழந்தையாக, எல்லோரும் பாராட்டும் குழந்தையாக நல்ல நிலையை அடைந்து அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் என் குழந்தை நீ மனம் தளராமல் எழுந்து நிற்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே நல்ல வலிமையை தந்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் விழுந்து எழுந்தவர்கள்தான் சாதித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த வரிசையில் என் குழந்தை நீயும் சாதித்து காட்டப் போகிறாய். உன்னுடைய சாதனையினால் இந்த உலகிற்கு நீ மிக பெரிய மனிதனாக அறிமுகமாக போகின்றாய். என் தங்கமே, ஒரு தாயினுடைய வயிற்றில் நீ கருவாக தோன்றி அது முதல் நீ ஒரு உயிராக வெளியே வரும் வரை எத்தனை சாதனைகளை நீ புரிந்திருக்கிறாய். அப்படி இருக்கும் உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அத்தனை கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடித்தாலும் அதையெல்லாம் எளிதில் வலிமையோடு எதிர்கொள்வதற்கு உன் தாயானவள் உனக்கு எல்லா சக்திகளையும் வழங்குவேன். இனி எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளை தான் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்பதை நீ உன் மனதிற்குள் தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் ஏற்றுக்கொள்வது உனக்கே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது. நீ எப்போதுமே அன்பையும் அதிகாரத்தையும் போட்டு உனக்குள் குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் அன்பு மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய அதிகாரம் மற்றவர்களை காயப்படுத்தும். அதனால் நீ மறந்தும் கூட அந்த தவறை செய்து விடாதே. என் தங்கமே, இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. அதிகாரத்தால் யாரையும் அடக்கி வைக்க நினைக்காதே. அதுபோன்று அன்பை காட்டி யாரையும் அடிபணிய வைக்கவும் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்காதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நம்மை தான் யாருக்கும் பிடிக்கவில்லையே, நமக்கு உதவி செய்திடதான் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று நீ பல சமயங்களில் உனக்குள் பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றாய். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்பொழுதுதானே நீ உன் வாழ்க்கையின் முதல் அடியில் காலை வைத்திருக்கிறாய். இனிமேல் நிச்சயமாக உனக்கான அடித்தளத்தை உன் தாயானவள் நான் அமைத்து தருகிறேன். உன்னையே நீ ஒருபோதும் ஏமாற்றி கொள்ளாதே. தோல்வி அடைந்த பின்னும் உன்னை நீயே சமாதானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். உன்னை நீ சமாதானப்படுத்தி விட்டால் அதுதான் உன்னுடைய வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு முதல் படியாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். முயற்சி என்கின்ற அம்பை நீ செலுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய இலக்கை நீ எட்டி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ இத்தனை நாட்களாக அடைய நினைத்த இலக்கை நீ நிச்சயமாக அடைய போகிறாய். உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதுமே துணை நிற்க காத்து கொண்டிருக்கும் போது வெற்றியை நான் உன் கைகளில் தராமல் விட்டு விடுவேனா என்ன? என் குழந்தை, நீ இதுவரை இன்று முதல் நினைத்து கொண்டிருப்பாய். நாளை என்ன நடக்கும் என்று யோசனைகளை நீ எப்பொழுதுமே தூண்டி கொண்டிருப்பாய். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைக்க போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நல்லதாகவே அந்த வெற்றி உனக்கு கிடைக்க போகிறது. என் குழந்தை முகத்தில் சந்தோஷம் நிச்சயமாக தாண்டவமாட போகிறது. நான் சொன்ன தேதியில் உனக்கு எவரேனும் உதவி புரிந்தால், யார் மூலமாகவாவது உனக்கு நன்மை கிடைக்குமானால் அதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே.
அவர் இந்த வராகியால் அனுப்பப்பட்டவர் என்பதை சுதாரித்து கொள்ள வேண்டும். அவரை நீ கைவிட்டு விட்டால் நான் நேரடியாக வந்து உனக்கு உதவியினை எப்படி தர முடியும்? என் குழந்தையே, உனக்கான உதவி உன் கைகளிலே வந்து சேரப்போகின்ற நேரம். நீ உன்னுடைய அறியாமையினால் அதனை இழந்து விலகிவிடாதே. அனுப்புவதற்கு நான் தயாராகிவிட்டேன். என் குழந்தையே, நிச்சயமாக நீ வெற்றியை அடைய போகிறாய். நீ நினைத்த இலக்கை அடைய போகிறாய். நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீ அடைய போகிறாய். உன் தாயானவள் உனக்கு தரப்போவதை இனி யார் தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வராகி அம்மா என் குழந்தைக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். நீ தாண்டி வந்த தடைகள் எல்லாம் எவ்வளவு பெரியதாக இருந்தது. உன்னுடைய கண்ணீர் துளிகளின் மதிப்பு உன் தாயானவள் எனக்கு நன்கு புரிந்துவிட்டது. இனி ஒருபொழுதும் நான் உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் தருவதற்கு தாமதிக்க மாட்டேன். நாளை நீ சுறுசுறுப்பாக உன் வேலைகளை தொடங்கு. நிச்சயமாக உன் வெற்றியினை நான் உறுதி செய்து உன் கைகளில் தருவேன் என்று உனக்கு இப்பொழுது உன் தாயானவள் சத்திய வாக்கினை தருகிறேன். என் தங்கமே, நம் தாய் நமக்கு தினமும் ஏதாவது ஒரு வாக்கினை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் நமக்கு எதுவும் நடந்த பாடில்லை என்று உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. நான் உன்னுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே நல்ல ஊக்கத்தை தான் தந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தை, நீ முயற்சியை கைவிட்டு விட்டால் உன்னுடைய தோல்வியை கண்டு விடுவாய். உன்னுடைய முயற்சிகளால் தான் உனக்கான நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நான் உறுதியாக உன் பின்னால் இருந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்றால் அது உன் சொந்த முயற்சியினால் நீ பெற்றதாக இருக்க வேண்டும். நான் உனக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்து உன்னுடைய தடைகளை எல்லாம் விலக்கி விடுவேனே தவிர நானே உன் வெற்றியை பெற்றுத்தர மாட்டேன் என்பதை நீ மறக்க கூடாது. உன் முயற்சியினால் உனக்கு வெற்றி நிச்சயம். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை தேடி நீ ஆசைப்பட்ட ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது. நீ எதிர்பார்த்த ஒரு நபரை இந்த வராகி அம்மா அனுப்பி வைக்க போகிறேன். என் குழந்தையே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகவும் உனக்கு பிடித்த உறவையே, நீ எதிர்பார்த்த உறவையே உன்னை தேடி அனுப்புவதற்காக உன் தாய் நான் தயாராகிவிட்டேன். என் குழந்தையே, நீ இவரைதான் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? வேண்டுமென்று நினைத்தாய் அல்லவா? நிச்சயமாக அவரை இதோ உன்னை தேடி வரப்போகிறார். அவரே உன்னை தேடி வர வைக்க நான் முடிவு செய்து விட்டேன். கலங்காமல் இரு. என் குழந்தையே, நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன். சிலர் உன்னிடம் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலருக்கு ஒன்றுமே தெரியாததாக இருந்தாலும் எல்லாம் தெரிந்தது போல நடித்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, நீ எல்லாம் தெரிந்திருந்தும் உனக்கான நேரம் வரும் என்று நினைத்து பக்குவத்தோடு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்புக்கான பலன்தான் உன் தாய் நான் இப்பொழுது உனக்கு தருவது என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன். என் குழந்தையே, யாரிடமும் பணத்தை பார்த்து நீ அன்பு வைக்காதே. நல்ல குணத்தை பார்த்து அன்பு வை. நீ பணத்தை பார்த்து அன்பு வைத்திருந்தால் உன் தாய் நான் சத்தியமாக இறங்கி வந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ அவருடைய குணத்தை பார்த்து அன்பு செலுத்தியிருக்கின்றாய். அதனால் உன் வராகி அம்மா உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருவதற்காக வந்திருக்கிறேன். நீ அவருக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய நம்பிக்கை. அவர் மேல் நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பலனாக அவரே உன்னை தேடி வரப்போகிறார். வாழ்க்கையில் பணம் என்பதை வாழ்க்கையில் பின்னால் இருவரும் சேர்ந்து சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் நல்ல குணத்தை ஒருபோதும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அத்தகைய நல்ல குணத்தோடு உன்னை தேடி நீ நினைக்கின்ற உறவை, நீ விரும்புகின்ற உறவே வரும்போது வேறு என்ன உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகிறது? பணம் இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் மனம் ஒத்த சந்தோஷம் கிடைப்பது மிகவும் அரிதாகும். அதனால்தான் என் தங்கமே, உனக்கு நான் நீ நினைத்த
வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்பதால் அதையே அமைத்து தருவதற்கு முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையின் வாழ்க்கை துணையை பார்ப்பதற்கு நானும் மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நீ அவர்களை என்னிடம் அறிமுகம் செய்ய ஆசைப்பட்டால் இந்த அம்மாவிடம் கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகம் செய்து வை. உன் தாயானவள் நான் உங்கள் இருவரையும் மனதார ஆசீர்வாதம் செய்து விடுவேன். என் குழந்தையே, உன் தாயானவள் நல்ல குணம் ஒன்றை மட்டுமே பார்த்து பார்த்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பேன். என் குழந்தைக்கு இதை செய்தால் சந்தோஷமாக இருப்பாய். என் குழந்தைக்கு இதை செய்தால் நிம்மதியாக இருப்பாய். இந்த அம்மாவிடம் வந்து அழாமல் இருப்பாய். பிரச்சனை இல்லை என்று சந்தோஷமாக என்னிடம் வருவாய் என்றுதான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் சில தவறுகள் வாழ்க்கையில் நடந்து வருகிறது. என் குழந்தைகள் மிகவும் வருத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். அதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த நம்பிக்கைதான். ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எங்கே குறைந்து போகின்றதோ அங்கே நிச்சயமாக உங்களுக்குள் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருபோதும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிடக்கூடாது. நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கை என்று உறுதிமொழியோடு இருவரும் இணைந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இனி அவர் உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உனக்கான சந்தோஷமான நேரம் தொடங்க போகிறது. உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகவும் மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக திருத்தி அமைத்து நல்லபடியாக தரப்போகிறேன். சந்தோஷத்தை மட்டும்தான் இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ பார்க்க போகின்றாய். இதுவரை கூட சில கஷ்டங்கள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் இனி ஒரு நாளும் நீ கஷ்டப்பட மாட்டாய். உங்களுடைய சொந்த முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய போகிறீர்கள். உங்களுக்கென பிழைப்பதற்கான 1000 வழிகளை உங்கள் தாய் நான் பார்த்து தருவேன். அனைத்தையும் நன்றாக பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். எல்லோருடைய சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். எல்லோருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க நினைக்கும் போது உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் எதிர்காலத்தை நான் இப்போது கணித்து விட்டேன். என் குழந்தையே, நீ எதற்காகவும் தயங்க வேண்டாம். வாழ்க்கையில் கஷ்டங்களும் இன்பங்களும் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். ஆரம்பத்தில் உனக்கே கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக பின்னால் நீ சந்தோஷமாக இருப்பாய். என் குழந்தையே, உனக்கு இந்த வராகி அம்மா எப்பொழுதுமே நல்ல ஆசிகளை வழங்குவேன். உன்னுடைய ஆசையில் நியாயம் இருப்பதால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கைகூடும் என்பதை மறந்து விடாதே. இது நீ விரும்பிய வாழ்க்கைதான். இதைதான் நீ வாழவும் போகின்றாய். அல்லும் பகலும் இதையே தான் நினைத்து கொண்டிருந்தாய். இந்த தாயிடம் இரவும் பகலும் என்று பாராமல் கண்ணீர் விட்டு கதறி அழுததற்கு பலன்தான் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, இனிமேல் நீ மனம் வருந்த வேண்டாம். பல கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நீ பட்டு விட்டாய். இனி உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு நான் விடமாட்டேன். என் குழந்தையின் கண்ணீர் இந்த வராகி அம்மாவினுடைய மனதை கரைத்து விட்டது. நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்து வந்து கொண்டிருந்தேன். என் குழந்தை உறுதியாக இருந்ததால் நான் உன் தாயானவள் அதை நடத்துவதற்காக துணிந்து விட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய துணையின் குணத்தை மட்டும்தான் நான் பார்த்து ஆராய்ந்து வந்திருக்கிறேன். நல்ல குழந்தை, நல்ல குணத்தை கொண்ட குழந்தை. ஆனால் உன்னிடம் இந்த அம்மா ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல குணமுடையவர்கள் மீண்டும் அதே நல்ல குணத்துடன் இருப்பதும் அவர்கள் குணத்தை மாற்றுவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுதுமே அவர்கள் உள்ளத்தை மாற்றிவிடுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. இப்போது நீ எவ்வளவு அன்பை அவர்கள் மீது பொழிகின்றாயோ அதே அன்பை காலம் முழுவதும் அவர்களுக்கு நீ காட்ட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. உன் தாயானவள் உனக்கு ஆசீர்வதித்து தருகின்ற இவ்வாழ்க்கை இது. நீ அதனை தொலைத்து விடுவதற்கு ஒரு காலமும் நினைக்க கூடாது. அது போன்ற எண்ண ஓட்டங்கள் ஏதாவது இப்பொழுது உன் மனதில் இருந்தால் நீ இப்பொழுதே பின்வாங்கிவிடு. என்னிடம் வந்து சொல்லிவிடு. இந்த வாழ்க்கையை நீ காலம் முழுவதும் வாழ்வதற்காக தான் நான் உனக்கு அமைத்து தருவதற்காக முன் வந்திருக்கிறேன்.
என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக.